யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏன்னா போன வாட்டி இதுக்கு தான் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போனேன். என்னென்னா, நீங்கள் எல்லாரும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிறக்கிறது, ஆவியில் பிறக்க வைக்கிறது. இதை பேதுருவும் இதே வசனத்தை சொல்கிறார். சத்திய வசனத்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலின் மூலியமாக அவர் உயிரோடு எழும்பும்போது நாமும் உயிரோடு எழும்பிட்டோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள கேரக்டரை பற்றி நான் போன இதை எடுத்தேன். அப்போ அந்த புதிய பிறப்பு என்பது ரொம்ப முக்கியம். புதிய பிறப்பு, மறுபடியும் பிறக்கிறது சத்தியத்தில். இப்போ நம்மலாம் என்னென்னா, மறுபடியும் பிறந்துருங்க. சரீரத்தின் பிறப்பது, மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமாக இருக்கும். ஆவியின் பிறப்படி பிறப்பது ஆவி. ஆவியாக பிறக்கிறது எப்படின்னா, இயேசுவோடு கூட நம்ம மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிரோடு எழும்பும்போது நாமும் உயிரோடு எழும்பிட்டோம். நம்ம இப்போ எப்படி இருக்கிறோன்னா, இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறாரோ அதை போல் நானும் இருக்கிறேன். அவர் என்ன சுபாவத்தில் இருக்கிறாரோ அதே சுபாவத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி தான் நம்ம போன வாட்டி பேசணும். ஆனால் இந்த 21ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். யாக்கோபை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்படுற மாதிரி தெரியும். யாக்கோபு புஸ்தகத்துக்கும் பவுலுடைய நிருபங்களுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் முரண்பாடு கிடையாது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்கள விசுவாசத்தினாலே நீதிமான், இவர் என்ன சொல்கிறாருன்னா கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்னு பேசுகிறாரு. இவர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு தான் எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பூரண கிரியை செய்கிறது. ஒருத்தன் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் நீதிமான் தான். ஆனால் அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னா, அவங்க நல்ல கிரியில காமிக்கும் போது மட்டும்தான் அது அந்த பர்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபு நிருபம் எழுதுறாரு. அதனால செல் வரல, எல்லாருக்கும் எல்லா விதமான வெளிப்பாடும் வராது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இந்த வேதத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு உங்கள் மூளை ஒன்றும் அவ்வளோ சூப்பர் பிரெயின் கிடையாது. எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டேன். நான் இன்னைக்கு 95 தடவை படிச்சுக்கிட்டு இருக்கேன் புதிய ஏற்பாடு, இந்த கடந்த 15 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி வாசிச்சதெல்லாம் கணக்கு கிடையாது, அது முந்தினவைகள். ஆனால் எல்லாம் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இதில் அவ்வளோ காரியங்கள் இருக்குது. இதை புரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு தேவை. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், நாங்கள் ஒரு 120-130 பேர் பைபிள் காலேஜில் இருந்தோம். சொல்லுவார், ஏப்பா தேவனை பற்றி படிக்க வந்திருக்கிறீங்க, இந்த குருவி மண்டையை வச்சுக்கிட்டு, குருவி மண்டை எவ்வளோ, இந்த மண்டையை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய தேவனை புரிஞ்சிக்க போறியா? நீ கொஞ்சம் வேணா அறிஞ்சிக்கலாம். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. நீங்கள் ஒழிக்க முடியுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுன்னா, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அப்புறம் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. இங்க சொல்லியிருக்கிறாரு ஒழிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? ஒழிக்கணும். துர்க்குணத்தை ஒழிக்கணும். துர்க்குணம்னா என்னன்னு அங்க போட்டிருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க ஒழிக்கணும். ஆனா பவுல் 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு, பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம். இப்ப எது கரெக்ட்? பலவைகள்லாம் இது டன், ஏற்கனவே முடிந்த ஒன்று. சிலுவையில நீங்கள் உங்களுடைய பழைய காரியங்களை, பழைய மனிதனை இயேசு சிலுவையில அறைந்து விட்டார். பாவத்துக்கான பெனால்ட்டியை சிலுவையில கொடுத்துட்டாரு. பழைய சுபாவத்துக்கு நீ கடனாளிகள் அல்ல. ஏன்னா
இப்போ நீ என்னோட கூட மரிச்ச, மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் நாம் இணைக்கப்பட்டிருவோம். இப்போ நான் செத்துட்டேன், பழைய மனிதன் செத்துட்டான், இப்போ நான் ஒரு புதிய மனிதனா வந்திருக்கிறேன். அதனால இப்போ நான் யாருன்னா, பழகெல்லாம் ஒளிந்து போயின, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழகெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் ஆவியில புதுசாயிட்டீங்க. அப்ப இங்க சொல்றாரு சகல விதமான துர்க்குணத்தையும் நீங்க ஒழித்து விட்டு. அப்ப பேதுரு சொல்றாரு அது என்னன்னா, செத்த மனுஷன் அவனோட தான் இருக்கிறோம். புரியுதா இல்லையா? அவன் செத்துட்டான், செத்த மனுஷன் எங்க இருக்கிறான்? அவனும் இந்த சரீரத்தில் தான் இருக்கிறான். அதனால அப்பப்போ அந்த மனுஷனோட சேர்ந்துடாத, அந்த சுபாவத்தோட சேராத. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த ஆவியின் சிந்தனை அல்லது வசனத்தினால மனதை என்ன பண்ணணும், மருவமாக்கணும். அதுக்கு இடம் கொடுக்காத, அந்த பழைய கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லு. அதனால வேதவசனம் சொல்லுது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். பழைய கிரியையில, பழைய பாவத்தில், பழைய துர்க்குணத்தில் நடக்காம இருக்கணும்னா உண்மையான ஒரு மனம் திரும்புதல் தேவன்கிட்ட தேவை. மனம் திரும்புதல் என்றால் அழுது கண்ணீர் வடிச்சு செய்கிறது மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் என்பது தவறான இடத்திலிருந்து நம்முடைய மனதை சரியான தேவன் மேலையும் அவருடைய வார்த்தையின் மேலையும் வைக்கிறது தான் மனம் திரும்புதல். தேவன் சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புதல். நான் என் மனதை மாத்துறதில்லை, என் கையை விட்டு மாற்ற முடியாது. எதை வச்சு நான் மாத்துறேன்னா, தேவன் சொல்வதை அப்படி நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் அப்படியே இருக்கிறேன். தேவன் என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்க, புதிய சிருஷ்டின்னு சொல்லியிருக்கிறாரு. தேவன் என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அவருடையவன் சொல்லியிருக்கிறாரு. தேவன் என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பரிசுத்தவான் என்று சொல்லியிருக்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நீதிமான் என்று சொல்லுகிறேன், அதனால நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பழைய மனிதன்கிட்ட இருந்து வாங்குற ரிஜெக்ட் பண்றேன். அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதும், இது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டது, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல கரெக்டா இதை படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். தயவுசெய்து நான் சொல்றேன், நீங்க தமிழ் பைபிள் வாசிக்கும் போது இங்கிலீஷ் பைபிளும் கையில வச்சுக்கிட்டு வாசிங்க. ஏன்னா இது புரியல இந்த வசனம். பாருங்க, உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும், உள்ளத்துல நாட்டப்பட்டிருக்கு. நாட்டப்பட்டுனா என்னன்னா, உள்ள நிக்க வச்சிருக்குது, உள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா, தாவீது சொல்றான், என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, அது என் இருதயத்தில் என்ன செய்யுது, எழுதுகிறது. ஆனா இங்க வேற விதமா சொல்லப்பட்டிருக்குது. இது என்னன்னா, உள்ளத்திலே நாட்டப்பட்டது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? விதைக்கிறது, உள்ள யாரையும் வச்சிருக்கிறது. ஆனா இதை காட்டில இன்னும் நல்லா இருக்கும். வேற ஏதாவது எடிஷன் வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன எடிஷன் வச்சிருக்கீங்க? வாசிமா. இன்பிளான்டட் வேர்ட். யார் ஆம்பிளிஃபைட்ல நம்ம போட்டிருக்கு? நான் ஒரு எடிஷன்ல பார்த்தேன். அதுல என்னன்னா, அந்த வசனத்தை நீங்க ரிசீவ் பண்ணீங்களாம். எப்படி பிளான் பண்ணப்படும்? உங்க இருதயத்துல எப்படி பிளான் பண்ண? இயேசு 4 விதமான ஊமையை பற்றி சொன்னார். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் தந்தது. நீங்க பெறாம, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாம, அல்லது நீங்கள் அதை விசுவாசிக்காம, அல்லது அதை நீங்கள் அறிந்து கொள்ளாம அந்த வசனம் உங்களுக்குள்ள வராது. அதுக்கு தான் நம்ம பிரசங்கம் பண்றோம். அப்போ உள்ள எப்படி வந்தது? நீங்கள் சொந்தமானதிலே வந்தா சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனா நானும் ஏற்றுக்கொண்டோம், அவர் உள்ள வந்துட்டார். அப்போ வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். பிதா வார்த்தையை அனுப்பினாரு.
அதை நம்ம பெற்றுக்கோ. உள்ள வந்துட்டார். இப்போ வார்த்தை உள்ள வந்துருச்சு, உள்ள நாட்டப்பட்டிருக்குது. உள்ள விதை, வசனம் என்பது விதை. நான் வசனத்திலிருந்து வந்தவன். உள்ள விதை உள்ள இருக்குது, அது உள்ள என்ன செய்து வளருது. சரி, எப்படி நாட்டப்பட்டது என்று நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சூழ்நிலையில் ஒரு பிசாசை விரட்டுறதுக்காக ஒரு 7 பேர் போயிருந்தோம். அன்னைக்கு காலையில் நான் சாப்பிடாமல் உட்காந்து பைபிளை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காமிச்சு அந்த பிசாசு எப்படி போகும்னு சொன்னார். அந்த கிராமத்தில் போய் அந்த பிசாசை அப்படியே தான் நாங்கள் விரட்டினோம். அதுக்கப்புறம் எப்பாவது ஒரு தடவை அந்த வசனத்தை சொல்லுவேன். ஆனால் இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அது எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம். அப்படியே சில ஆள் தேடுறாங்க. எடுத்துட்டீங்களா? இப்போ இதில் முக்கியமான இதில் தான் நான் இதில் பேச போகிறேன். நீங்கள் எதை விசுவாசித்தீங்களோ, பவுல் சொல்ல, நான் விசுவாசித்தேன் ஆகையால். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சொன்னதை விசுவாசிக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய நண்பர்கள் சொல்கிறத விசுவாசிக்கிறீங்களா, அல்லது டாக்டர் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க, இல்லை உங்கள் மூளையே சொல்லுதே சைக்காலஜா அதை சொல்கிறத விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எதை சொல்கிறத விசுவாசிக்கும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அது உங்கள் இருதயத்தில் என்ன செய்து நாட்டப்படுகிறது. எப்படி நாட்டப்பட்டதுன்றதை நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துடைய பின்னணி என்னன்னா, அவர்கள் பெலிஸ்தியர்கள் ஒரு யுத்தம் பண்ண வந்தாங்க. அந்த யுத்தத்திலே ஏலியின் 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை பார்த்தாலே மற்ற பிரஜாதிகளும் பயப்படுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா இவங்க யூதர்களே கிட்ட போக முடியாது. ஒருத்தன் போய் தொட்டான், செத்தான். அந்நியன் உடன்படிக்கை பெட்டிய உள்ள இருக்கிறத பார்த்தான்னா அவன் கொலை செய்யப்படன். இப்படி இருக்கு வசனங்கள். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெலிஸ்திய தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபேனேசரிலிருந்து அஸ்தரோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தார்கோனின் கோவிலே கொண்டு வந்து தார்கோன் அண்டையிலே வைத்தார்கள். எப்போதுமே அந்த காலத்து ராஜாக்கள் ஜெயித்துட்டாங்கன்னா என்னுடைய தெய்வம் அவங்களுடைய தெய்வத்தை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயித்த தெய்வங்களுடைய எல்லா பொருட்களையும் நம்ம தெய்வம் தான் ஜெயிச்சிருச்சு இல்லையா, அந்த அங்கே கொண்டு போய் வைப்பாங்க. இப்படித்தான் பாபிலோனுடைய சிறையிருப்பில் இருக்கும்போதும் அங்கே இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் பாபிலோனை கொண்டு போய் வச்சாங்க. அதாவது என்னன்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ஜெயிச்சது மாத்திரம் இல்லை, என்னுடைய தேவனும் ஜெயிச்சிட்டாரு, அதனால அதெல்லாம் எனக்கு அடிமை, என் கடவுளுக்கு அடிமை அப்படின்னு கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை இவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு போய் இக்கபோத் தேவ மகிமை இஸ்ரேலை விட்டு நீங்கிட்டு கொண்டு போய் வச்சாங்க. இந்த வச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அஸ்தரோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தார்கோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற பெட்டி இருக்கு, முன்னாடி வச்சுட்டாங்க, டப்புன்னு வந்து கிடக்கு. அடுத்த நாள் காலையில் வர்றாங்க, எங்கப்பா பார்த்தா என்னடா அது, நம்ம தான் ஜெயிச்சோம், இவங்க அவங்கள ஜெயிக்கல, அந்த தேவனை ஜெயிக்கல, அவர் தான் இவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால விழுந்ததுனால ஜெயிச்சதுனால இது எங்கள் கடவுளுக்கு சமமானது இல்லை, கீழே உள்ளது அப்படின்னு அவங்க வச்சாங்க. அது கீழே விழுந்துருச்சு. இல்லை தாகோன் கீழே விழுந்துச்சு. உடனே ஏதோ தற்செயலாக விழுந்துருச்சு போல் இருக்குது, எலி ஓடி இருக்கோம் அப்படின்னு நினச்சாங்களே என்ன தெரியல, சொல்கிறேன். சரி, அதே இடத்துல நிற்க வச்சாங்க, பூட்டிட்டாங்க கதவை. வீட்டுக்கு போய் அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், இப்போ ஃபஸ்ட்டு சலுவிட்டு, ரெண்டாவது அந்த விக்கிரகம் என்ன செய்யுது,
சல்யூட் மட்டும் இல்லை, தார்கோனுடைய தலையும் அதன் 2 கைகளையும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தார்கோனுடைய உடல் மாத்திரம். ஆண்டவர் யார் தெரியுமா? தலையும் கையும் வாங்குறவர். நிக்க வச்சுட்டு போனாங்க. இது சொல்ல மாறு கை மாறு கால்னுவாங்க, அந்த மாதிரி இல்லை. தேவன் பாருங்க, இந்த பெட்டி உள்ள பெட்டிக்கு முன்னாடி நிற்க முடியல, விக்கிரகம் கீழே விழுந்து கிடக்கு. 2வது பார்த்தீங்கன்னா பெட்டிக்கு முன்னாடி அது அடுத்த நாள் கீழே விழுந்து கிடந்துச்சு. தலை வேற காலு வேற. அதனால அவங்க இந்நாள் வரைக்கும் அந்த கோயிலில் போகும்போது வாசற்படியை மிதிக்க மாட்டாங்களாம். அங்கே இருக்கிறது வாசற்படிக்கு எப்படி வந்துச்சு? ஒன்றை பெரிய ஆளாகி காட்டுற, தலையெடு, காலை 2 கையும் எடு. இப்போ கை போச்சு, தலை போச்சு, வெறும் முண்டை மட்டும் கிடக்கு. இப்போ அந்த விக்கிரகம் இந்த பெட்டிக்கு முன்னாடி நிற்க முடியல. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்த பெட்டிக்குள்ள பின்னாக்கல்ல வச்சதை நான் சொல்றேன். நீங்க எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா, வாசிக்க வேண்டாம். உள்ள என்ன வச்சிருந்தாங்கன்னா மண்ணா வச்சிருந்தாங்க. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். உள்ள மண்ணா வச்சிருந்தாங்க. உள்ள துளிர்த்த கோல் வச்சிருந்தாங்க. அது ஒரு நாள் தனி பிரசங்கம். மண்ணா வேற சப்ஜெக்ட், துளிர்த்த கோல் வேற சப்ஜெக்ட். இந்த 2 வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள உடன்படிக்கை பெட்டியுடைய 2 பலகையில உள்ள வச்சிருந்தாங்க. இந்த 2 பலகையும் எப்படி உள்ள வந்துச்சு? அதான் நம்ம சப்ஜெக்ட். அதுக்குள்ள எப்படி வந்துச்சு? அந்த உடன்படிக்கை பெட்டியுடைய 2 இதுக்கு முன்னாடி இந்த விக்கிரகத்துடைய தலை போச்சு, கை நிக்க முடியல, கீழே உளுந்து கிடக்குது. அப்ப அதுக்குள்ள அந்த 2 பலகையும் வர்றதுக்கு என்ன சம்பவித்தது? அதை எப்படி உள்ள வைக்கிறது? உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்க எப்படி அந்த கற்பலகை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்துச்சுன்னு இருக்குது. வாசிங்க. கர்த்தர் உங்களுடனே பண்ணின உடன்படிக்கையின் பலகையாகிய கற்பலகைகளை நான் மலையின் மேல் ஏறின போது 40 நாளும் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும். பாருங்க, அப்போ இந்த கற்பலகை உள்ள வர்றதுக்கு, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வர்றதுக்கு இவன் என்ன பண்ணா? மலை மேல ஏறுறது கஷ்டமா? ஏமா சும்மா வசனம் வந்துடாதுங்க உள்ள. இது மலை மேல ஏறுற மாதிரி. நான் அப்படியே உட்காந்துருக்கணும், பாஸ்டர் கை வச்சா சுகம் நடக்கும், விடுதலை நடக்கும், அது வேற விஷயம். ஆனா வசனம் மட்டும் நீ உட்கார்ந்து படிக்கணும், நீ உட்கார்ந்து நேரம் எடுக்கணும். மலை மேல ஏறுற மாதிரி. இறங்கும் போதாவது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம். ஏறும்போது இருக்கு. நான் மலை மேலே ஏறி இருக்கேன், நீங்களாம் மலை மேலே ஏறலன்னா உங்களெல்லாம் ஏதாவது ஒரு மலை மேலே ஏற்றி விடணும். இல்லை பாஸ்டர் எனக்கு சின்ன மலை தான் பாஸ்டர் தெரியும், அது இல்லாம மலை கிடையாது. சென்ட் தாமஸ் மவுண்ட் பாளையாவது பரவாயில்ல, கொஞ்சம் படியெல்லாம் இருக்குது. நாங்கள் அங்கே அனுப்ப மாட்டோம், வேணான்றோம். வேறு ஏதாவது ஒரு மலையில் ஏற்றணும் உங்களை எல்லாரையும். படி இல்லாத மலையாக பார்த்து ஏற்றணும், கையில் ஒரு கொம்பை கொடுத்துடணும். ஏறுறது அவ்வளோக்கு கஷ்டம். இதான் சொல்லுங்க. ஏறி 40 நாள் சாப்பிடலையாங்க. எதுக்கு? இந்த கற்பலகையை உள்ள வைக்கிறதுக்கு, இந்த பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு. நம்ம இந்த பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு பிரயாசப்படுறோமா? வசனத்தை இருதயத்துக்குள்ள வைக்கிறதுக்கு வேலை. நம்ம நியாயப்பிரமாணது கீழே இல்லை, நம்ம கிருபை கீழே இருக்கிறோம். ஆனால் இது அடையாளமாக இருக்குது, அதனால பேசுகிறேன். உள்ள வைக்கிறதுக்கு 40 நாள் சாப்பிடல. பொண்ணு கல்யாணம் ஆகணும், 1 வாரம் பாஸ்டிங். வேலை கிடைக்கணும், 1 வாரம். அதெல்லாம் இப்போ பண்ணுறது கிடையாது பாஸ்டர், அது அந்த காலம் பாஸ்டர். இது எல்லாம் தன்னால் நடக்கும் பாஸ்டர். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. 40 நாள் பாஸ்டிங்,
சபையார் எல்லாம் சேர்ந்து ஜனங்க வரணும், அடுத்த வருஷம் வரணும். போட்டுருமா 40 நாள் பாஸ்டிங்க? ஒரு நாளுக்கே கை காலெல்லாம் தட தடன்னு ஆடுது. இவர் 40 நாள் என்ன நோக்கம்? இந்த உடன்படிக்கை இதை அதுக்குள்ள வைக்கிறது 40 நாள். அப்புறம் என்ன செய்யலையா? அங்க போய் சாப்பிடுவோம். மோசே 40 நாள் சாப்பிட்டாரு இல்லையோ, ஆண்டவர் ஏதாவது ஜூஸ் கொடுத்துருப்பாரு அப்படி இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாலாம் பார்த்துருக்கேன் நான். வசனம் சொல்லுது அங்க இல்லை, சொல்ல குடியாமலும் புசி. பாருங்க, வசனத்தை உள்ள வைக்கிறதுக்கு, உள்ள வர்றதுக்கு சாப்பாடை பெருசா எண்ணக்கூடாது, குடிக்கிறத பெருசா உள்ள வைக்கணும். அதுதான் வேலை. உள்ள வச்சுட்ட உன்னை ஜெயிக்க ஒரு ஆளாலையும் முடியாது. உள்ள வச்சிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க. சரி, இங்கதான் அப்படின்னு பார்த்தா அடுத்த அதிகாரம் எடுங்க, 10ஆம் அதிகாரம். ஒன்னாம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த, ஏன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து உடச்சிட்டாரு கோவப்பட்டு. 2 கற்புகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. எங்கெங்க உடைச்சிட போறான் அப்படின்றதுக்காக, கோவம் தீர்றதுக்காக பெட்டியை கொண்டு வர சொல்லிட்டாரு. நீ உடைத்து போட்ட முந்தின பற்களையும் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக. அப்படியே நான் சித்தி மரத்தினாலே ஒரு பெட்டியை செய்து கொண்டு போனேன். அதே மாதிரி மேலே போனேன். மலையில் அவர் என்ன செஞ்சாரு? இப்போ உள்ள வைக்கிறதுக்கு, அந்த பெட்டிக்குள்ள அந்த வைக்கிறதுக்கு மேலே ஏறினார். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் 40 நாள் ஃபாஸ்டிங். அடுத்தது என்னது? இங்க இருக்கும்போதே அதை வெட்டி கொண்டு போனானா, அதில் எழுதினாரு. இன்னொன்று, மலையிலேருந்து இறங்குறது. 40 நாள் சாப்பிடாம இந்த 2 பெட்டி, ஒரு பெட்டியும் தூக்கிக்கிட்டு எப்படி இறங்கி வந்திருப்பான் சொல்லுங்க பாபு. 40 நாள் சாப்பிடல. அதனாலங்க உள்ள வசனத்தை வைக்கிறதுக்கு, இந்த கற்பலைக்குள்ள வைக்கிறதுக்கு மேலே ஏறி பலகையை செதுக்கி மேலே ஏறி 40 நாள். எனக்கு புரியல, பெரிய லாங் பீரியடுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? திடீர் இட்லி, திடீர் சாம்பார், திடீர் சட்னி. அதுவும் சிலர் வந்து இப்போ எல்லாம் கடைக்கு போகாதீங்க, இஞ்சியும் பூண்டும் அரைச்சி நாங்களே பேஸ்ட் கொடுத்துட்றோம். அவன் என்னத்தை போட்டு அரைக்கிறான்னு தெரியல, பார்க்கவே திடீர்னு நடக்க நினைக்கிறேன். இல்லை, இதை உள்ள வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரயாசம் இருக்குங்க. தேவனுடைய வார்த்தையை உள்ள வைக்கிறதுக்கு பேசணும், பார்க்கணும், அதை எழுதி பார்க்கணும், கேட்கணும், மறுபடியும் கேட்கணும். உள்ள வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரயாசம் இருக்கு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இதை தான் சொல்றாரு ஆண்டவர் யோசுவாவுக்கு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்போது நீ புத்திமான நடப்பா, நீ செய்யறதுலாம் வாய்க்கணும். ஆனா அவர் சொல்றாரு, உள்ள அப்படி வந்துருச்சுன்னா உள்ள வைக்கிறதுக்கு பிரயாசப்படணும். பக்கத்துல பாசணும். டெய்லி வேத புத்தகத்தை படிக்கணும், தியானிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், ஜபம் பண்ணணும். இப்படி உள்ள வச்சிட்ட உடனே, அது உள்ள வந்துட்ட உடனே அதுக்கு முன்னாடி எந்த விக்கிரகம் நிற்க முடியாது. நீங்க உள்ள எந்த வார்த்தையை, ஒரே ஒரு வார்த்தையை கூட வச்சுட்டா கூட வர. நான் செல்லங்கள அந்த கதவை திறந்துட்டு படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும்போது கேட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்பேன். அப்படி போகிறேன், ஒரு வசனம், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுது. இது கஷ்டமெல்லாம் இது உள்ள வச்சதுனால அது வெளியே வருது. இல்லை உள்ள வச்சாதானே உன் பிரச்சனையான சூழ்நிலை உள்ளேருந்து வெளியே வரும். நீ போய் நின்னா அது எது முன்னாடி நிற்குது அது கீழே விழும், உடையும். அதனால சொன்னார் யோசுவா, உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க எப்போ தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாள் அல்லவும். நான் சொல்றேன், இந்த வேத வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்தில் நாட்டி வச்சிருந்தனா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு முன்னாடி ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ மேற்கொள்றதில்ல, உனக்குள்ள இருக்கிற வார்த்தை மேற்கொள்ளும். நீ மேற்கொள்றதில்ல, உனக்குள்ள இருக்கிற வார்த்தை உன்னை சுகமாக்கும். முடிஞ்சிருக்கும்.
இது அப்படி இல்லை. உள்ள இருக்கிற வசனம் வெளியே வந்தது. முதுகு வலி சுகமாச்சுது, கால் வலி சுகமாச்சுது, கழுத்து வலி சுகமாச்சுது, எல்லா உணர்வும் சுகமாயிருச்சு. நிக்காதுன்ற வரலாம், ஆனா ஒன்று முன்னை சேத படுத்தாதுன்ற அவங்களுக்கு சொல்லி தர்றேன். உங்களுக்கு இந்த வார்த்தை உனக்குள்ள நாட்டப்பட்டவன் இருந்தனா உனக்கு முன்பதாக ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது. அது வரலாம், ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்றேன். என் கூடாரம் என்ன? பேதுரு சொல்றாரு, இது என்னுடைய கூடாரம்னு சொல்றாரு. நான் அந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்க நினைப்பூட்டி எழுதுகிறேன் பண்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கூடாரத்துல வாதை உன் கூடாரத்தை நான் உடனே வசனத்தை எடுத்து பேசிடுறேன். அப்போ அந்த ஒன்றும் என்ன வாதையின் கூடாரத்தை ஏதாவது ஒரு தலைமுடி, ஐயோ தலைவலிக்குது, ஸ்பெஷலிஸ்ட் கண் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலாமா? இல்லை அது என்னது, இந்த மூளையெல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்களே, எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்க்கலாமா? உன் புத்தி சரியில்லைன்ற உள்ள என்ன இல்லை. அப்போ வசனம் உன் பிரச்சனை வந்த உடனே பிரச்சனை அதுக்கு எங்காவது கிடைக்காத சொல்யூஷன்? ஏன் சொல்யூஷன் உன்கிட்டே இருக்குது, உன் கையிலே இருக்குது, உனக்குள்ளேயே இருக்குது. அந்த வசனத்தை எடுத்து பேசு, அந்த வசனத்தை படி, அந்த வசனத்தை பாரு, ஆவியானவர்கிட்ட கேளு. நீ நிச்சயமா சொல்ற ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வயசாயிருச்சு, ஸ்லோவாயிட்டும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏய் பேசாச, யாருக்கிட்ட வயசாயிருச்சு? முதிர் வயதிலும் கண்ணி தந்து புஷ்டியா இருக்கிற மரத்தை போல உள்ள நாட்டப்பட்டிருக்கு, வெளியே வருதுங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்றத உள்ள நாட்டி இருக்கிற, அது வெளியே வருது. அந்த சூழ்நிலை ஜெயிச்சிருக்குது. புரியுதா நான் என்ன சொல்லணும்? சின்ன விஷயத்துக்கும் நீ பூத கண்ணாடி போட்டு பார்க்குற, இப்படிதான் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு இருந்துச்சு, அவங்க போன மாசம்தான் மண்டையை போட்டாங்க, இன்னைக்கு எனக்கு இருக்கு, அப்போ நான் 3 மாதம் கழிச்சு எனக்கு பொட்டி தான். கண்டிப்பாக உனக்கு பொட்டி தான். அது இல்லை, உள்ள நாட்டப்பட்டிருக்க அந்த வசனத்தை பார்க்கணும், அதுக்கு பிரயாசப்படணும், வசனத்தை அறிக்கை பண்ணணும். நெகட்டிவா பேசாத, சரீரத்துக்கு விரோதமா நெகட்டிவா பேசாத. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சரீரத்தின் ரட்சகர் அதிகாரி என் ஒய்ஃபு, ரட்சகர் இயேசு. எபேசியர் புஸ்தகம் தானே சொல்லியிருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் ரட்சகர், இந்த சரீரத்தின் ரட்சகர் இயேசு. இதை ரட்சிக்கிற வேண்டிய வேலை யாருக்கு இருக்கு? காப்பாற்ற வேண்டிய வேலை யாருக்கு இருக்குது? நீ சொல்லு. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். நீ எந்த வசனத்தை உள்ள வச்சிருக்கிறியோ அந்த வசனத்தை பேசு. உள்ள நாட்டை பல வருஷமா நாட்டி இருக்கிறேன். பிரசங்கம் பண்றதுக்காக என்னைக்கு நான் பைபிள் வாசிச்சதே கிடையாது. நான் எனக்குன்னு வாசிச்சேன், ஏன் நல்ல வாழ்வுக்காக நான் வாசித்தேன், நான் தேவனை அறிந்து கொள்வன்றதுக்காக வாசித்தேன். ஆனால் அவைகள்லாம் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. மறுபடியும் அந்த வசனங்கள் எனக்கு உதவி செய்கிறது. நான் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன். டாக்டர்கிட்ட போனீங்களா பாஸ்டர்? நோ. மருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா பாஸ்டர்? கிடையாது. அவன் பல விதமாக மிரட்டலாம், அவன் எதிர்த்து நிற்கலாம் பிசாசு, ஆனால் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஏன்னா என் சரீரத்துக்கு ரட்சகர் யாரு? அதிகாரி யாரு? எங்கள் ஒய்ஃபு, அவங்க அதிகாரி. ஏய், எங்கள் வீட்டுக்குள்ளே எப்பட்றா வரலாம் அந்த நாய்? ஐயோ, ஒரு பல்லி வந்தாலே அதை அடிப்பாங்க, ஒரு கர்ப்பாம்பூச்சி போச்சுன்னா அதை அடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அப்படின்னா ஏன் அதிகாரி அவங்க ஆச்சுன்னா, எனக்கு ஏதாவது வந்தால் சும்மா விடுவாங்களா? அதை அடித்து காலி பண்ணுற வரைக்கும் தூங்க. ஐயோ, ஒரு 8 கால் பூச்சி வந்துருச்சு, அதுக்கு படுத்தின பாடு இருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, திறந்து எப்பயோ திறந்து வந்துருச்சு. அதை பார்த்தாங்க, தொடப்பத்தை ஏதோ கொண்டு வந்து பார்த்தாங்க. அப்புறம் என்னென்ன சொல்லிட்டாங்க, இது அடிக்க முடியல, எங்கேயோ போயிடுச்சிங்க, ஆனால் நீங்கள் ஹெல்மெட் எடுக்கும்போது நீங்கள் எடுக்காதீங்க, நானே எடுத்து தரேன். என்னம்மான்னு கேட்டேன். அதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து கொடுக்குறேன். 8 கால் பூச்சி வர்றதுக்கே இந்த வேலைன்னா, ஒரு வியாதி என்னை தொட முடியுமா? பலவீனம் என்னை தொட முடியுமா? என்னுடைய பிரதான ஆசாரியர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அவர் பரிந்து பேசி
அதனால நான் நல்ல ஸ்லீப்பிங். ஏங்க உள்ள நாட்டப்பட்டிருக்கணுங்க, உள்ள நாட்டப்பட உள்ள அவ்வளோ பிரயாசப்பட்டு இவன் எழுதி வச்சான். அந்த இதுக்கு முன்னாடி தான் ஒரு ஆளால் நிற்க முடியல, அந்த தார்கோன் நிற்க முடியல. நான் சொல்கிறேன், வேத வசனத்தை உள்ளே வச்சிங்கன்னா எந்த தார்கோனும் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, எந்த வியாதியும் நிற்க முடியாது, எந்த தோல்வியும் நிற்க முடியாது. அவைகளால் நீ மேற்கொள்ளப்பட மாட்டா, நீ அவைகளை மேற்கொள்ளுவாய். எரேமியா ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அவரால் மேற்கொள்ள மாட்டீங்க, நீ என் வார்த்தையை கேட்டா நீ அவர்களை மேற்கொள்ளுவாய். அவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் நீ அவர்கள் பக்கம் திரும்பாமல் அவர்கள் உன் பக்கம் திரும்புவார்கள். வசனத்தை உள்ள நாட்டு. மலை மேல ஏறுற மாதிரி இருக்கு பாஸ்டர், கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்ல, உள்ள நாட்டு, உள்ள வை. இல்ல பாஸ்டர் பசி எடுக்குது பாஸ்டர், பரவாயில்ல, உள்ள வை. கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல சாப்பாட்டுக்கு. சிலவங்க சாப்பாடு அப்படியே வச்சிருப்பாங்க. நான் பக்கம் பயில் படிச்சுட்டு இருப்பேன். நான் படிக்கிறத படிச்சு முடிச்சுட்டு தான் சாப்பாடே தொடுவேன். விளங்குதா? இறங்குறதும் பெரிய விஷயம். 2 தடவை அவன் உள்ள வைக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தான் தார்கோன் நிற்க முடியல. அதை போல தான் யாக்கோபு சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டப்பட்டதுன்னு இருக்குல்ல, அதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு 2-3 எடிஷனில் பார்த்தேன். என்னன்னா, நீங்கள் பெற்றுக்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். மரியாள் வந்து மரியாள்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த ஒரு கண்ணி நீ வந்து கர்ப்பவதி. அவ என்ன சொல்ற தெரியுமா, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு உள்ள வந்துருச்சு. அப்போ வார்த்தைய உள்ள ரிசீவ் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைய நான் ரிசீவ் பண்ணுகிறேன். எந்த வார்த்தையை வாசிக்கிறோனோ அதை அப்படியே சொல்லி பார்ப்பேன், அதை ஜபமா பண்ணி பார்ப்பேன், அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி பார்ப்பேன். அந்த வார்த்தையை நான் அங்கிருந்து எடுக்கிறேன். புதையல் மாதிரி இது. இந்த புதையலை பெறட்டுறேன். இந்த பைபிள் பிஞ்சு போச்சு, இப்போ வேற இன்னொரு பைபிள் வாங்கிட்டேன். அப்படியே, அதாவது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் தான் பிஞ்சு அப்படி வருதுன்னு பார்த்தா அப்போஸ்தலர்களில் இருக்கிற எல்லா வருது. அதனால் இதுக்கு மேலே இதை வச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. பைபிள் பிஞ்சாலும் பரவாயில்ல, பரட்டு. அழுக்கானாலும் பரவாயில்ல, பரட்டு. கிழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இன்னொன்று வாங்கிக்கலாம், பரட்டு. உள்ள ரிசீவ் பண்ணு. எல்லாம் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை பாருங்க. தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுறது எப்படி தெரியுமா? கை தட்டி ரிசீவ் பண்ண முடியும், கையை உயர்த்தி ரிசீவ் பண்ண முடியும், ஆனந்த சத்தமிட்டு தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண முடியும், கையில் 2 கையிலையும் உயர்த்தி ரிசீவ் பண்ண முடியும், அந்நிய பாஷை பேசி வார்த்தையை ரிசீவ் பண்ண முடியும், ஸ்தோத்திரம் சொல்லி வார்த்தை என்ன செய்ய முடியும், ரிசீவ் பண்ண முடியும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணுறேன். பாருங்க, நீங்க வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அவர் அனுப்பின வசனம் அது சும்மா போவாதுங்க, திருப்பி அது உனக்குள்ள வேலை செய்யுங்க. உங்க சரீரத்தை சுகமாக்கும், உனக்கு நன்மையை கொண்டு வரும், உனக்கு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும், உன் சூழ்நிலையை மாற்றும். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பின காரியமா அது வாய்க்கும். மாரியும் மழையும் உறைந்த பனியும் எப்படி பூமியை வந்து இறங்கி எப்படி முளைய விதைய முளைப்பிக்குதோ அப்படியே என் வசனமும் இருக்கும். அப்படிதான் உள்ள ரிசீவ் பண்றது. சின்ன வசனம் நினைக்காதீங்க, எந்த வசனமா இருந்தாலும் சரி, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள். இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் பாக்கியவான், இதன்படி செய்கிறவனும் பாக்கியவான். சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். உட்காந்து வசனத்தை என்ன பண்ணுங்க. நான் இப்போ இவ்வளோ வசனம் சொல்றேன்னா எங்கேருந்துலாம் சொல்கிறேன். வெறும் பாஸ்டர் வந்து புதிய ஏற்பாடு மட்டும் படிக்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. சில நாளில் தூக்கம் வரும், கண்ணில் 2 தண்ணி எடுத்து போட்டு கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். வலிச்சாலும் பரவாயில்ல, வசனத்தை உள்ளே வச்சுட்டு அந்த வலியெல்லாம் சுகமாக்கிறோம். என் வயசில் இருக்கிறவங்க, என் கூட படித்தவங்க உயிரோடு இல்லை. அதை சொல்லலை, அது யாருக்கும் சொந்தம் இல்லாது கவர்மெண்ட் இடம், அதனால அது புறம்போக்குன்னுவாங்க. அந்த இது கிடையாது. நம்ம வந்து பட்டாவுக்கு மேலே ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரர் ஓனர் இருக்காரு உயிரோட, அவரு இதை மெயின்டைன் பண்றாரு.
வசனத்தை கொடுத்து மெயின்டைன் பண்றாரு, தான் ஆவியை கொடுத்து மெயின்டைன் பண்றாரு, தான் அபிஷேகத்தை கொடுத்து மெயின்டைன் பண்றாரு. கூட இருந்து கலங்காத, பயப்படாத, சோர்ந்து போகாத, பலவீனத்தை பத்தி நினைக்காத, இதெல்லாம் சொல்லி இதை அப்படியே கட்ட அமைச்சு வச்சிருக்காரு. நீங்க சரியா கேட்டீங்கன்னா 100 வயசு வாழலாம். என் பையன் சொன்ன 100 வயசு வாழணும். 100 வயசுல வேணாம்ப்பா, தேவசித்தம் முடிஞ்சவொன்னே போகலான்னு இருக்கிறேன். நீ வேற 100ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ உள்ள என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுக்கு பிரயாசப்படணும். சும்மா போய் நின்னும் பாஸ்டர் நான் பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பாஸ்டர் இந்த வசனத்தை படிச்சு தான் போய் நின்னேன் பாஸ்டர். அதுக்கு மேல உள்ள வசந்த வாச்சியா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்னன்னா, அவர் சொன்னதுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியுங்கள். சுவிசேஷம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புல நீ குணமானாய், அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். பல காரியத்தை சொல்லுது. அது கீழ்ப்படியும். ஆமா, நான் சுகத்தை நான் ரிசீவ் நேற்று சாயங்காலம் கூட சொல்லியிருந்தேன். நான் ரிசீவ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்படி தழும்புகளால் நான் நைட்டு படுக்கும்போது கூட சொன்னேன், நான் ரிசீவ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய வலி வேதனையெல்லாம் சிலுவைக்கு போட்டோம். சிலுவையில் இருந்து வந்த சுகத்தை, அவருடைய தழும்புனால் வந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். உள்ள அது நாட்டப்பட்டதா இருக்கணும். வேற அதனால சொல்றேன், நீங்க உங்க பிரச்சனையான சூழ்நிலை நீங்க நிக்கணும்னா இது ஒரு மிகப்பெரிய வழி. அப்ப எப்படி உள்ள வரும்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்க. அப்ப இருதயத்துல விசுவாசிக்கணும். வசனத்தை இருதயத்துல விசுவாசிக்கணும். வாயினால இல்ல பாஸ்டர் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் நடக்குது பாஸ்டர், எனக்கு மட்டும் நடக்கலைன்னா அவங்க செஞ்சதை நீ செய்யலன்னு அர்த்தம். இப்போ எனக்கு நான் சுகத்தோடு இருக்கிறேன், ஓகேவா? இன்னைக்கு காலையில் கூட சாப்பிடல, நான் தெம்பாக தான் இருக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ரிசீவ் பண்ணாம, வேத வசனத்தை ரிசீவ் பண்ணாம நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அதனால சொல்ல, உங்க உள்ளத்திலே நாட்டம். உள்ள எப்போ பிரச்சனை வரும்போது எப்போ தெரியுமா? உள்ள என்ன இருக்குன்னு இயேசு வருகிறார். வந்து வலது பக்கத்தில் போடு, போட்டான் வலைய. மீன் பார்த்தா 2 போட்டு. உடனே சொல்றான், நான் பாவியாகிய மனிதன், என்னை விட்டு அகன்று. அப்போ உள்ள என்ன இருக்கு? எப்போ உனக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியும்னா, நீ பிரச்சனையான சூழ்நிலையில் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நான் உமக்காக உயிரே கொடுப்பேன். அப்படியா? சரி, ரைட், ஓகே. ஒரு வேலைக்காரின்னு சொல்ல, நீ களியில கிடக்கிற மாதிரி இருக்க, பேச்சு கூட அப்படி. ஐயோ, சத்தியமா தெரியாதுங்க எனக்கு. அவரை உள்ள இருக்குது வெளியே வந்துருச்சா? நீ தவறானதை உள்ள வச்சுக்கிட்டு சரியானதை எதிர்பார்க்க முடியாது. சரியானதை உள்ள வச்சிருந்தன்னா சரியானது தான் வெளியே வரும். இல்ல நான் பண்ண மாட்டேன், ஆண்டவர் பல முறை உனக்கு சொல்லி கொடுத்த, நான் செய்ய மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், படிக்க மாட்டேன்னா அவர் உன்னை யாரையும் கழுத்தை பிடிச்சி திணிக்க மாட்டாரு. அப்படியா? நீ உன் வழியை தெரிஞ்சு கொள்ற, அப்படியே இருந்துட்டு போ. யாரு தெரிந்து கொள்றாங்களோ, யாரு வசனத்தை அறிக்கை பண்றாங்களோ, யார் வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ, யார் வசனத்தை தியானிக்கிறாங்களோ அவங்கள அப்படி நடத்து. உன் நிலைமையில உன் விசுவாசம் நீ அப்படி இருப்ப, அவங்க அதுக்கு இதில் தான் மாற்றங்கள் சபைகளில் தெரியுது. சில விஷயங்கள்ல வேறுபாடு தெரியுது. அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால். சத்தமா சொல்லுங்களேன் இன்னொரு தடவை. அப்போ நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை படிக்கும்போது எங்கேயோ வச்சுட்டு படிக்கக்கூடாது. ஏன், நான் 12 அதிகாரம் தான் படித்தேன் நேற்று. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆகிப்போச்சு. என்னன்னா, ஒவ்வொரு வசனமா பார்ப்பேன், ஒவ்வொரு வார்த்தையா பார்ப்பேன், ஒரு அதிகாரத்தில் எந்த வார்த்தை அடிக்கடி வருதுன்னு பார்ப்பேன், என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த அதிகாரத்துக்கும் அந்த அதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம். இப்படி வேதத்தை ஆராய்து வேற, ஆராய்ந்து பார்ப்பது வேற. அதையும் பண்ணணுன்றார். தெசலோனிக்கு உள்ளவர்களை காட்டிலும் பெரிய பட்டணத்தை வசனத்தை ஆராய்ந்து படிச்சதுனால அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். உள்ளத்தில் நாட்டுறதுக்கு நீ சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை செஞ்சிரு, நாட்டி வை, உன் வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும்.
நீ உயிரோடு இருக்கனாலும் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. சரி, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அவர் கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்றதாக இருந்தது. அப்போ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். உள்ள என்ன இருக்குது? அவர்கள் என்ன வந்துருச்சு? கிருபை. என்ன வந்துருச்சு? சத்திய வசனம் உள்ள வந்துருச்சு. நான் சொல்றது இது ரொம்ப விளங்கிக்கலுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நீங்க சிந்திக்கிறீங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆவியானவர் அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொடுக்கணும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அப்போ இயேசு சத்தியம்னா என்ன? அவர் தான் சத்தியம். அவருக்கு பேர் இன்னொரு பேர் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே. ஆனால் நான் அந்த மார்க் புஸ்தகத்தை பார்த்தேன் சுவிசேஷத்தின் ஆரம்பம்னு இருக்குது. ஆனால் மத்தையில் பார்த்தேன் ஆபிரகாமின் குமாரன். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது வித்தியாசமாக இயேசுவை பற்றி ஆதியிலே வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் இயேசு பற்றி சொல்லும்போது. அப்போ இயேசு எதில் நிறைந்திருந்தார்? சத்தியத்தினாலும். சத்தியம்னா என்ன? அவருடைய வசனமே சத்தியம். 17 யோவான் 17 வாசிங்களேன். இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோமே. ஷாக்கா ராக்கா ரிக்கா. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே. அப்போ உம்முடைய வசனமே சத்தியம் என்றால் அவர் சத்தியத்தினால் நிறைந்திருந்தார் என்றால் அவர் வசனத்தினால் நிறைந்திருந்தார். உள்ள என்ன நாட்டி இருக்கிறார்? அப்போ இவ ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கேட்கிற கேள்விலாம் அற்புதமான கேள்வி. ஏம்பா தாவீது அவரை தாவீதின் குமாரன் சொல்றீங்க மேசியாவை, ஆனால் அவர் ஆண்டவன் என்று சொல்லியிருக்காரு, அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எவனும் பதில் சொல்ல முடியல. அது முதற்கொண்டு அவரிடத்தில் கேள்வி கேட்கவே இல்லை. ஓய்வு நாளை பற்றி கேட்டால் சொல்றார், ஓய்வு நாளுக்கு நான் ஆண்டவராக இருக்கிறேன், ஒருவனுடைய ஆடு குழியில் விழுந்தா தூக்கி விடாமல் இருப்பியா அப்படின்னு. ஓய்வு நாள் இந்த அற்புதம் செஞ்சு அதுக்கு கதிர்களை பொறுக்கி அப்படி இது பண்ணி கசக்கி சாப்பிட்றாங்க சீஷர்கள். பசி எடுத்த உடனே ஏய் ஓய்வு நாளில் பார் கசக்கிட்டான், வேலை செஞ்சிட்டானா. ஒன்று இவர் சொல்கிறாரு, ஏன்பா தாவீது காலத்தில் உனக்கு தெரியலையா? ஆசரிப்பு கூடாரத்தில் ஓய்வு நாளாக இருந்து கூட ஆசாரிகள் தவிர வேறு யாரும் சாப்பிடாத தெய்வ சமூகத்தை அப்பத்தை இந்த தாவீது கூட இருந்தவங்களும் சாப்பிடல. இதை வாசிக்கலையா பைபிளில்? எப்படி சொல்கிறாரு பாருங்க. எனக்கு ஆச்சரியம். இதுதான் உட்காந்து வாசிந்தாரு. எப்பா என்ன கேள்வி கேட்டாலும் அடிக்கிறாரு பாரு. பரிசேரியும் சதுரையும் அடித்து துவைச்சி எடுத்துடுறாரு. எதை கேட்டாலும் பதில். இயேசு கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இருக்குது. ஏன்னா அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஃபுல்லா இருக்கிறாரு. இப்ப இவர் ஃபுல்லா இருக்காரு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். உள்ள இருதயத்தில் நாட்டப்பட்டிருக்குது. அதனாலதான் மோசே சொன்னாரு, என்னை போல ஒரு சகோதரன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்ப, அவருடைய சொல் கேளாதவன் எவனையோ அவனை நான் விசாரிப்பேன். உபாகமம் புத்தகம் 18:18 விசாரிக்கப்படும். ஏன்னா உள்ள யாருடைய வார்த்தை இருக்குது? பிதா கொடுத்த வார்த்தை இருக்கு. என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினருடையதாக இருக்கிறது. அப்ப அந்த உபதேசம் உள்ள இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் கவனிங்க. இப்போ உள்ள வந்துட்டாரு. போட்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. காற்றும் கடலும் வந்துருச்சு. இவர் ஏஞ்சி நிற்கிறார். இவர் ஏஞ்சி நிற்கும் போது உள்ள இருக்கிற வசனமும் ஏஞ்சி நிற்குது. காற்றே கடலே கீழ்படிதா இல்லையாங்க? நான் சொன்ன வசனத்தை உள்ள வச்சேன்னா, வசனத்தை உன் ஆவில நாட்டிட்டேன்னா, அதாவது முதல்ல மனசுக்கு வரும், மைண்டுக்கு, சிந்தனைக்கு, அப்புறம் டப்புன்னு உள்ள இருதயத்துக்குள்ள இறங்கணும். அப்படி நிற்க வச்சேன்னா உனக்கு விரோதமாக ஒரு புயல் இல்லைங்க. நின்னாலே அது அடங்கிதான் ஆகணும். இயேசு நின்னார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு நின்னார். உள்ள வசனம் இருக்குது, சத்தியம் இருக்குது. அப்படியே கீழ் பொஞ்சுதுங்க. அப்படியே கீழ் பொஞ்சுது. பிசாசு
பரிசேயர்கள்லாம் தயவுசெய்து போயிருந்துவாங்க போல் இருக்கு, எனக்கு தெரியல. ஆனால் ஏன் இவர் அதிகாரமுடையவராய் பிசாசை விரட்டினார். அப்படின்னா என்னன்னா, உள்ள இருக்குது, உள்ள வெளி. இயேசுவுக்கு முன்னாடி ஒரு வியாதி நிற்க முடியலங்க. நான் அந்த மத்தேயு புஸ்தகத்தை வாசிக்கும் போது 13 ஹீலிங்கையும், அதாவது நான் அடிக்கடி என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் இயேசு பண்ணாருன்னு. அவங்க கேட்டாங்க, என்னங்க மொத்தமாக விடுதலை ஆக்குறது, மொத்தமாக சுகமாக்குறது, அதெல்லாம் ஹோல்சேல், ஒவ்வொருத்தனா சுகமாறுது, அது ரீட்டெயில். என்ன சொல்றீங்க? இயேசு மொத்தமாக சுகமாக்குனார். அது ஒரு 10 வசனம் இருக்குது மொத்தமாக, அங்கே 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 13 இடத்துல எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட ரீதியில் 2 பேர் ஒருத்தர் அப்படி சுகமாக்குனார். ஒரு பிசாசு கூட இயேசுக்கு ஏற்று நிற்க முடியல. ஏன்னா உள்ள பிதாவுடைய வார்த்தையை பிளான் பண்ணியிருந்தார், இயேசு ரிசீவ் பண்ணியிருந்தாரு. ஒரு பிசாசு ஒரு வியாதியும் தொட முடியலன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஒரு வியாதியும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒரு பிசாசு நிற்க முடியாது, ஒரு போராட்டம் நிற்க முடியாது. வராதுன்னு சொல்ல தரல, ஒன்றும் நிற்க முடியாது. இயேசு லாசருக்கு கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னார். எல்லாம் சொல்லுங்க, வெளியே வந்தானா இல்லையா? நீ நின்னா வரணும், உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரணும், உனக்கு தேவையானதெல்லாம் வரணும். நீ வசனத்துல நில்லு, உன் வசனத்துல பிளான் பண்ணிருக்கலாம், அதுல நில்லு, உனக்கு தேவையானது வரும், சூழ்நிலை மாறும். உன் இருதயத்தில் நாட்டப்பட்டதாகிய. இப்போ இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நானும் அந்த வசனத்தை நான் முடிக்கல, நீங்க பார்க்காதீங்க, நான் பார்த்துறேன். ஷக்கா ரக்கா ரக்கா சோத்திரம் ஐயா. மூடிட்டேன். இயேசுக்கு முன்னாடி ஒன்றும் உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு ஒரு ஆசை, இந்த வசனத்தை தான் நான் நேற்று நினச்சேன், உங்களுக்குள்ள இது வேலை செய்யணும். அப்போ தான் நான், பாஸ்டர் என் பிரச்சனையெல்லாம் உங்கள் பிரச்சனை பாஸ்டர்னு சொல்ல மாட்டீங்க. என் பிரச்சனையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் காலி பண்ணிட்டேன் பாஸ்டர். நான் கொண்டு வர்றதில்ல, குப்பையெல்லாம் சர்ச்சைக்கு கொண்டு வர்றது, எல்லாம் சொல்லுங்க, குப்பையெல்லாம் சபை கொண்டு வர்றதில்லை, அதை வேர்க்கணும் குப்பை தொட்டில் போட்டு தான் வர்றேன். பிசாசெல்லாம் சபைக்கு வந்து ஜெயிக்கிறது இல்லை, ஏற்கனவே ஜெயிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒன்று செய்கிறேன், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என் இருதயம் ஆயத்தமாக இருக்குது, வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், வசனத்தை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். எனக்கு ஒரு ஆசை, நீங்கள்லாம் இப்படி இருக்கணும்னு ஆசை. பவுலுக்கு நிறைய ஆசை இருந்தது. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை அதிகமாக பேசணும்னு ஆசைப்பட்டார், நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு ஆசைப்பட்டார், நீங்கள் எல்லாரும் வரத்தை விடவர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். நானும் உங்களை பற்றி ஒரு ஆசை வச்சுருக்கிறேன், அந்த ஆசையை சொல்லிடுறேன், நிறைவேற்றீங்களா பார்ப்போம். ஓகே, கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் எனக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்துவின் வார்த்தையை உடையவன். கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படியே இருப்பான். கிறிஸ்து ஜெயிச்சாரா? வியாதியை ஜெயிச்சாரா? பிசாசை ஜெயிச்சாரா? லாசரு வெளியே கொண்டு வந்தாரா? காற்றையும் கடலையும் இது பண்ணாரா? அப்பத்தை பெருக வச்சாரா? குஷ்ரோகியை சுகமாக்கினாரா? குருடர்களை பார்க்க செய்தாரா? சப்பானியை நடக்க பண்ணாரா? இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரா? அதே கிறிஸ்துவின் வசனம் உனக்குள்ள இருந்தா, அது அன்றைக்கு இயேசுவாக இருந்து என்ன செய்ததோ அதே அவருடைய வசனம் அதையே செய்யும். அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று, அவரும் கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் வசனமும் ஒன்று. கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை உனக்குள் இருந்து தேவனை செய்வார். எல்லாம் சொன்ன, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய வசனம் எனக்குள்ளாக சம்பூர்ணமாக சகல ஞானத்தோடும் வாசமாய் இருப்பதாக. டெய்லி அறிக்கை பண்ணுங்க,
அதுக்கப்புறம் போடு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்க. நம்ம ஆளுக்கு என்ன தெரியுமா, பாட்டு பார்த்தா ஒரு வசனம் கூட கிடையாது. இங்கே போட்டிருக்குது கிறிஸ்துவின் வசனம் வந்த பிறகு பாடுயா. ஆண்டவரே நான் பள்ளத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. இப்படிப்பட்ட பாட்டை கேட்டனா அந்த உணர்வு தான் உனக்கு வரும், அந்த இடத்துல தான் நீ இருப்ப. அப்படி சொல்லலை, எதுனாலும் நிரம்பி இருக்கணும். நீ பாட்டு பாடுறது கூட செலக்ட் பண்ணி பாடணும், கேட்கணும். சில பாட்டெலாம் கேட்டுட்டு ஐயையோ இவ்வளோ நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க, இவ்வளோ நல்லா வீடியோ எடுத்துருக்குறாங்க, இவங்கெல்லாம் எந்த லோகத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களாம் கிறிஸ்தவங்களா? புரியல. நீங்கள் எல்லா பாட்டையும் கேட்காதீங்க, நல்லா செலக்ட் பண்ணி. பழைய பாட்டு கூட நான் கேட்பேன் சில நேரங்களில். உன்னதமானவரின் உயர் மறைவில் இந்த மாதிரி பாட்டு போடணும். பாட்டு இருக்கான், நான் பாவிதானையா. கண்டிப்பாக நீ பாவியாக தான் இருப்ப. இன்னொரு பாட்டு, கூடவே வாரம் கூட. அவர் இன்னும் வரமாத மாதிரியும் நீ இன்னும் வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ வந்தால், அவர் தான் வந்து இருக்கிறாரு, அப்புறம் வந்தால். பாட்டை கவனிச்சு பாடுங்க, மியூசிக்கை கவனிச்சு கேளுங்க. பிசாசு கலையை விதைச்சிடுறான். கூடவே இரும் இல்லைன்னு சொன்னார் அவர் கூட இரு நீ சொல்ற. நீ சொல்றதுக்கு முன்னாடி உன் கூட இருக்கிறதுக்கு தான் அந்த பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து உனக்காக மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்து உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாரு. நீ சொல்ற கூட இரும், அறிக்கை தப்பு. ஆனால் நல்ல பாட்டை கேளுங்கள், நல்ல வாழ்வடைவதற்கு. கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்துடன் சம்பூர்ணமாக உங்களுக்குள் வாசமாக இருப்பதாக. உள்ள என்ன செய்யணும், வசனத்தை இன்னும் கேளுங்க. பரிசுத்தாவியானவர் தான் நாட்டுகிறவர் உள்ள வசனத்தை. ஏன்னா அவர் தான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினாலே சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும். அதனால் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம். அப்போ ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்தை தரங்க, நான் பார்க்கணும் உங்கள் வசனத்தை, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும் தாவீது சொன்னான். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய பைபிள்லாம் வாசிக்கல, நானே இன்னும் வாசிக்கல, அப்புறம் எப்படி வாசிக்கிறேன் படிக்கிறேன். ஆனால் அதை உணர்ந்து அது எல்லா வசனமும் உள்ளே போயிருச்சா, எந்தெந்த வசனம்லாம் உள்ளே போயிருக்கு அந்தந்த பகுதியெலாம் வெற்றியோடு இருக்கிறேன். காதில் பாட்டு போட்டுட்டு வாசிக்காதீங்க, பைபிளை செல்ஃபோனில் வாசிக்காதீங்க, டிவியில் போட்டு விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர் வசனத்தையே. அது இல்லை, உட்காந்து பைபிளை கண்ணை வச்சு அது நேரம் எடுத்து தனியாக உட்காந்து, அதுக்கு பேர் தான் குவைட் டைம். இயேசு குவைட் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணார். எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, எல்லாரும் போனாங்களாம் வீட்டுக்கு. இயேசு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் ஒலிவு மலைக்கு எல்லாரும் எங்கேனாலும் போகலாம், ஆனால் நீ போகக்கூடாது. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், பிதாவுடைய வார்த்தையை கேட்கணும். ஏன்னா உன் வாழ்க்கை வேற. நீ அற்புதமான வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அற்புதமான தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய வார்த்தையை உனக்குள்ளே வச்சு இந்த உலகத்துக்கு உன்னை வெளிச்சமாக வைக்க விரும்புகிறாரு. அவருடைய வார்த்தையை உனக்குள்ளே நாட்டி மலை மேல் இருக்கிற பட்டணமாக வைக்க தேவன் விரும்புகிறாரு. அதனால் அதை ரிசீவ் பண்ணுங்க. ஒரு மரியாள் ரிசீவ் பண்ணா அவளுக்குள்ள இயேசு வந்துட்டார். பைபிளை வாசிக்கணும்னு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் இது பாருங்கள், நான் 40 நாள் பாஸ்டிங் போட்டேன் முன்னாடி. எனக்கு அந்த வரத்தை தாரும், இந்த வரத்தை ஒன்றுமே கேட்கல. ஆண்டட்ட கேட்டதெல்லாம் அந்த 40 நாளும் உட்காந்து பைபிளை தாங்க வாசித்தேன். வேறு எதையுமே நான் கேட்கவே இல்லை. எனக்கு ஒரு வீடு கொடுங்க, எனக்கு மனைவியை கொடுங்க. இது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே. நல்ல வேலை. கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று, எனக்கு என்ன வேணும், உங்கள் வசனத்தை சொல்லிக் கொடுங்க, எனக்கு உங்களை அறிகிற அறிவே எனக்கு தாங்க,
கடைசி வரைக்கும் வசனம் வசனம் அதை பேசிக்கிட்டே போகணும். மண்டல் ஆயிடணும். மண்டல்னா தெரியுமா? தன்னால் பேசிட்டு போகுது, அது கிடையாது. இப்போ எல்லாம் ஹெட்ஃபோனை சொருவிட்டு தன்னால் பேசிட்டு போகுது, அதை சொல்லலை. முன்னாடி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன். இன்னொன்று புத்தி சுயாதனம் இல்லாதவன். தமிழ் வார்த்தை பாருங்க. அந்த மாதிரி வசனத்தில் அப்படி இருந்துட்டு அந்த உலகத்தில் ஆட்கள்லாம் பார்த்தா புத்தி செய்து இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம பரங்கிற ஞானத்தில் இருப்போம். ஏன்னா உலகத்துக்கு நம்ம பைத்தியமாக தோன்று உலகத்தில் பெரிய ஞானம். என் வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் சொல்ல முடியல, அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. ஆச்சரியப்படுவீங்க நீங்கள். மனித புத்திக்கு எட்டாததுங்க. பையனுக்கு ஜோமானா அம்மா சுகமாவாங்க, அம்மாவுக்கு பிசாசை வரட்டுனா பையன் சுகமாகிடுவான். இது மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய. ஆனால் உங்களுக்கு சொல்ல நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்ல ஃபேனை கொடுத்துருக்குறாரு, நல்ல வீட்டில் லைட்டை கொடுத்துருக்குறாரு, சொந்த வீடோ வாடகை வீடோ ஏதோ ஒரு வீடை கொடுத்துருக்குறாரு, நல்ல நேரத்தை கொடுத்துருக்குறாரு. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணி அது யோசேப்பின் ரத்தமா அல்லது ஆட்டு ரத்தமான்னு தெரியாமல் வெளிப்பாடு இல்லாமல் போச்சு. பார்த்தீங்களா? யோசேப்பை பற்றி மறுபடியும் வெளிப்பாடு. யோசேப்பிட்ட திரும்புங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ற செய்தியை கேளுங்க, செத்து போயிட்டான்ற செய்தியை கேட்காதீங்க. அங்கே ஆக்சிடென்ட் ஆகி விமானத்தில் 100 பேர் செத்து போயிட்டாங்க. இங்கே வண்டி 2 வீலர் 2 பேர் காலி. இது செத்து போன செய்தி. காலையில் உட்காந்து பாஸ்டர் காலையில் நியூஸ் பார்க்க வேணாமா? அங்கே செத்தான் செத்தான் செத்தான், இங்கே போனான் அங்கே போனான், அவன் அந்த நடிகைக்கு மாசமாக இருக்கிறார், அவங்க ஹனிமூன் போனாங்க. வாட் ஹேப்பன்? அப்புறம் மைண்டில் பாருங்கள் எப்படி பாருங்க. அப்புறம் மற்றெல்லாம் வேலை செஞ்சுட்டு மத்தியானம் 1 மணிக்கு 1 மணி செய்தி கேட்க வேண்டாமா? மறுபடியும் போடு. அவன் மறுபடியும் செத்தான், அங்கே இடிஞ்சு விழுந்தது, இங்கே இடிஞ்சு விழுந்து, அவன் திருடிட்டு போயிட்டான், அவன் செயின் எடுத்துட்டு போயிட்டான். இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தா செய்தியை கேட்குற? செத்த செய்தியை கேட்காத. எல்லாம் சொத்து பக்கத்தப்ப உயிரோடு இருக்கிற செய்தியை கேளு. அப்படி உயிரோடு இருக்கிற செய்தியை கேட்டா ஐ ஓப்பன் ஆயிரும், ரெவலேஷன் உனக்கு வரும். உன் பிள்ளையுடைய எதிர்காலம் வந்து சொல்றான். அந்த 12 கோத்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னானோ அப்படியே அந்த 12 கோத்திரம் இருந்தார்கள். உன் பிள்ளையை குறித்து வெளிப்பாடு வரும், உன் வேலையை குறித்து வெளிப்பாடு வரும், நாளைக்கு என்ன செய்ய போறன்ற வெளிப்பாடு வரும். அவன் சொல்ல, யோசேப்பு சொல்றான், ஐயோ என் பிள்ளைய, இவன் மூத்தவன் மனாசே இப்ராஹிம், எனக்கு தெரியும்பா, கண்ணு தெரியல இவனுக்கு. அவன் சொல்றான், ஆனால் இவனிலும் அவன் பெரிய ஜாதி ஆவான். அந்த வெளிப்பாடு வந்துச்சு. ஒரு பைபிளில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் கண்ட தெரியலனாலும் உட்காந்து, ஏய் ராஜாவின் மனைவியே இங்கே வா அப்படின்றான். உள்ள கண்ணு. நான் என்ன சொல்ல, நீ சஞ்சலம் படாமல், கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல், எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு கவலைப்படாமல் வாழணும்னா தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணு. உன் கண்ணு பிரைட்டாக இருக்கும், உன் சிந்தனை நல்லா இருக்கும், உன் சரீரம் நல்லா இருக்கும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். யாக்கோபு போல எத்தனை வருஷம் கூடனா பாருங்க, கண்ணு தெரிஞ்சும் ஏமாற்றப்பட்டான். ரெவலேஷனே போச்சு. இன்னைக்கு செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு உங்களை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பண்ணுங்க, ஆனால் தேவையில்லாத இதில் ஜோக்குலேயும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜோக்கில், கதையில், சினிமா இதில் அவன் இப்படி சொன்னான் சிரிச்சு கடைசியில் நீ மென்டல் ஆகிடாத. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தால் டிப்ரெஷன் வரும். தேவனுடைய வார்த்தையை வாசி. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதை செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய வசனத்தை உனக்குள்ளே பிளான் பண்ணணும்னு விரும்புகிறாரு. அதை உட்காந்து நீங்கள் தான் நேரம் எடுத்து மோசை எப்படி மேலே ஏறினானோ ஆயத்தமாகி 2 டேப்லெட், அதுக்கு பேர் டேப்லெட். டேப்லெட்னா சாப்பிட்றதில்ல, டேப் இருக்குல்ல, அது இன்றைக்கி இந்த காலத்தில் நம்ம வச்சுக்கலாம் டேப்பு, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் அந்த மாதிரி ஒரு நோட்டு, ஒரு டைரியை வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாலும் கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார். ரைட், ஓகே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள் என்னென்னலாம் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் எழுதி வைப்பேன் நான். நீங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எழுதுங்க.
ஆண்டுகிட்ட போகும்போது டைரியோட போங்க. ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி ஆண்டு என்கிட்ட பேச போகிறது, பேரை எடுத்துக்கங்க. கலர் கலராக கடையில் நல்ல வியாபாரம் ஆகட்டும். பைபிளை பக்தியாக எடுத்து வைக்காதீங்க, பரவாயில்ல, கிழிஞ்சாலும் பரவாயில்ல. புரியலையா, சும்மா அடிங்க, கலர் அடிங்க. அந்த காலத்தில் நாங்கள் சண்டே கிளாஸ் போகும்போது வெளிநாட்டிலேருந்து சண்டே கிளாஸுக்கு சகைவை பற்றி கலர் அடிக்க வரும். அவர் மேலே உட்காந்துருப்பார். நாங்கள் மரத்துக்கு தான் பச்சை இல்லை, சகையுக்கே பச்சை அடித்து மரத்துக்கு சகப்பு அடிப்போம். ஏன்னா வில்லங்கம் பண்ணுறதுக்காக, அதுக்கு சொல்ல வர்றேன். அந்த மாதிரி உட்காந்து எடுத்து என்ன பண்ணுங்க, ஆதியாம் படிச்சிங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் அடிங்க. மனப்பாடம் பண்ணலாம் கூட பரவாயில்ல. அடுத்தது, தேவன் இந்த மகத்தான சுடர்களை சிருஷ்டித்தார். இருக்குங்க, ஆதியாமதிலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் கூட போடுங்க. நீங்கள் பிரில்லியன்ட், எழுதி தந்துடுறேன், நீங்கள் ஞானி. வசனம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம், உங்களுக்குள்ளே பிளான்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம். நாட்டப்பட்டு இருக்கிறது, அதை நாட்டப்படுறதுக்கு வேலையை நடக்குது, செய்யுங்க. இல்லை மூடி வச்சுக்கிட்டு என் ஸ்கூல் பாடம் தான் முக்கியம், காலேஜ் பாடம் தான் முக்கியம்னா அது அப்படி தான் இருக்கும். நீ காலேஜெலாம் போயிட்டு ஸ்கூல்லாம் போயிட்டு அப்புறம் என்ன செய்யறதுன்னு கை பிசைகிறது. இந்த ரூட்டு போகிறதா, இந்த ரூட்டு போகிறதா. பெரிய மாற்றம் வரணும்னா அதுக்கு பிளான் பண்ணணும். உள்ள என்ன செய்யணும், இப்போ ஒரு வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் நல்ல விவசாய இடம் மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை சொல்லிக் கொடுங்க. உட்காரும்போது எழும்பும்போது வசனத்தை சொல்லிக் கொடுங்க. பிளான் பண்ணுங்க. செல்ஃபோன் எடுத்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்குது, குட்டுங்க ஒரு அறை. அப்படி கொடுக்கலன்னா நீ அம்மாவாக இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, நீ அப்பாவாக இருக்கிறதுக்கு